பல பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மாச கணக்கில் அந்த ஒரு பாட்டிலே எடுத்துட்டு வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கேன்லாம் பயங்கரமாக அடி வாங்கி தேய்ன்னு தேய்ச்சி கேன் ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்ட்டு. பாயிலிங் மாதிரி வந்து கிருமிகள் அழிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் கிடையவே கிடையாது. ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் உள்ள அமிச்சோம்னா அதில் வந்து இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா மினரல்ஸையும் சேர்த்து எடுத்துரும். இப்போ எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அந்த கழிவுகளை கொண்டு போயிட்டு நைஸாக வந்து காசு கொடுத்து ஏதோ பண்ணி வந்துட்டு நதிகளை கலந்து விட்டுறாங்க. குடிக்கிற தண்ணி வந்து இலவசமாக கிடைக்கலன்னா எப்படி அது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டில் ஆர்ஓ இல்லைன்னா இருக்குது, ஓகேங்களா. எங்கள் வீட்டில் கேன் வாங்குறது என்ன வாங்குறோம், நான் போய் கடையில் பாட்டில் வாங்கி குடிக்கிறேன், கொலையில் குடிக்கலாம் டாக்டர்னா கிடையாது, நானும் வந்து பாட்டில் வாங்கி தான் குடிக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல் ட்ராப். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமோ அப்படின்னு பார்த்து வாங்குற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாகம்னு தண்ணி குடிக்கணும்னா கூட அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமோ இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கணுமோன்னு தீவிரமாக யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணியை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அப்படி நம்ம தப்பாக வாங்கிட்டோம்னா அதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட டாக்டர் சபரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இந்த மாதிரி தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுலேயே நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ சில பேருக்கு டேப் வாட்டரே சூடு பண்ணி குடித்தாலே போதும் நல்லதுன்றாங்க. சில பேர் இல்லைப்பா கேன் வாட்டர் வாங்கணும், அதில் தான் மினரல்ஸ்லாம் இருக்குன்றாங்க. சில பேர் வீட்டில் ஆர்ஓவில் ட்ரீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடித்தாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? இல்லை, நிறைய ஒரு சின்ன கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலப்போக்கில் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும்னா வியாபார நோக்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்றதுல நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ அந்த காலத்தில் வந்து தண்ணின்றதுன்னா இப்போ தான் அந்த மாதிரி இருக்கா? தண்ணின்றது இதுக்கு முன்னாடி யாரும் குடிச்சதே கிடையாதா? எத்தனை வந்து உலகத்தோட வளராது எத்தனை மில்லியன் இயர்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சே வந்துட்டு தமிழை பாருங்க 4000 வருஷம் 5000 வருஷம். ஸோ 5000 வருஷம் தண்ணி குடிக்காமல் வாழ்ந்துருக்க முடியுமா? எந்த உயிரினம் வந்திருக்காது. ஸோ அதனால் அந்த காலத்தில் ஏதாவது ஆர்வம் இருந்ததா அது இருந்ததானா எதுவுமே கிடையாது. ஸோ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு நிறைய கலப்பணங்கள் வந்து நேச்சுரலாகவே நடக்க ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் தண்ணியில் கலப்பணம் நேச்சுரலாக பெருசாக நடக்கலை. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, நிறைய வந்து வேஸ்டேஜ் கிடையாது. எத்தனை போய் யாரும் நதியில் கலக்க மாட்டாங்க. இப்போ இந்த மெர்க்குரி இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ரசாயன பொருட்கள், டை இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் பெருசாக கிடையாது. அந்த காலத்தில் நேச்சுரலாக இருந்தது. இப்போ எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அந்த கழிவுகளை கொண்டு போயிட்டு நைஸாக வந்து காசு கொடுத்து ஏதோ பண்ணி வந்துட்டு நதிகளை கலந்து விட்டுறாங்க. அப்போ அந்த நதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்யூரிட்டிஸு, கெமிக்கல்ஸு, டாக்ஸின்ஸு இதெல்லாம் அதிகமாகுது. அப்போ உடனே இன்னொரு வணிகம் ஆரம்பிக்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா தண்ணியில் கலப்பணம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க தண்ணியில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணி விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா துரதிருஷ்டமானது, ரொம்ப கஷ்டமானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து குடிக்கிற தண்ணி வந்து இலவசமாக கிடைக்கலன்னா எப்படி அது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குல்ல. அதுவும் வந்து இந்தியா மாதிரி நாட்டில் இப்போ நம்ம ஏதோ வந்து ஒரு சவுதி அரேபியாவில் இருக்கோம், இல்லைனா வந்துட்டு ஒரு பாலைவனத்தில் இருக்கும். அந்த பாலைவனத்தில் தோண்டினா கூட பெட்ரோல் தான் வரும், ஆயில் தான் வரும், இதெல்லாம் வராதுன்னா பரவாயில்ல. இந்தியாவில் எவ்வளோ நதி ஓடுது, இட் இஸ் அன் ஹை ஹெக்டர் அப்படின்னும் போது அந்த இடத்துல தண்ணி பாட்டில் ஒரு விநியோகம் ஆகிறது மனசுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு செய்தி. அதில் வந்து மாற்று கருத்தில் இதை வந்து ஒரு ஓப்பனிங் ரிமார்க்காக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ எந்த தண்ணி பெஸ்ட்டுன்னு நீங்கள் முதல்ல ஒரு குரூப் சொன்னீங்க. நார்மலாக வர டேப் வாட்டரை வந்து ஏன் நம்ம வந்து சூடு பண்ணி குடிக்கக்கூடாதான்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா வந்துட்டு போதும் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 90s கிட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நம்மளாம் இப்போ நான் வந்து சின்ன வயசில் வளர்ந்து 95, 96 ஞாபகம் இருக்குன்னா கார்பரேஷன் குழாயில் தண்ணி வரும், அதை நம்ம அடித்து நம்ம பாட்டிங்கெலாம் குடிப்பாங்க. இல்லை கார்பரேஷன் லாரி வந்து தண்ணி கொடுத்துட்டு போகும். இல்லை வந்து சில இதெல்லாம் கிணறுங்க வச்சுருப்பாங்க வீட்டில், கிணறுல வந்து தண்ணி இறைப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் போர் போடுவாங்க, போரில் ஆன் பண்ணோம்னா மோட்டர்லேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி மீன்ஸில் தான் தண்ணின்றதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ப்ரொக்யூர் பண்ணி நம்ம வீட்டில் வந்து பாட்டியை பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லி வந்து ஒரு 2 தவசம் வந்துட்டு அடுப்பில் சூடு பண்ணி வச்சுட்டு காய்ச்சி வச்சுருவாங்க. அந்த தண்ணியை தான் காமனாக எல்லாரும் குடிப்போம். ஸோ பாயிலிங் மாதிரி வந்து கிருமிகள் அழிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. சூடு பண்ணோம்னா அது அழிஞ்சிரும், ஓகேங்களா. எதுக்கு குக்டு ஃபுட்டுன்னு பேசுகிறோன்னா, குக் பண்ணோம்னா கிருமிங்க அழியுது, ராவாக சாப்பிட்டோம்னா கிருமிங்க வரும். அப்போது பாயில் பண்ணி குடித்தாலே போதுமானது. பட் ஆனால் இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு மக்களோட மைண்ட் செட் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு பாட்டிலில், கவர்ச்சியான ஒரு பேக்கிங்கில் அதுக்கு ஒரு காசு கொடுத்து வாங்கினாதான் அது நல்ல தண்ணி, இந்த மாதிரி வாங்கலைன்னா கெட்ட தண்ணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் மக்களை தள்ளியாச்சு. அதான் உண்மை. இப்போ தண்ணினால யாருமே வந்துட்டு வாங்க கொலையில் பிடிச்சி அப்படின்ற ஆங்கிலே கிடையாது. தண்ணினால என்ன ஒரு 20 ரூபா பாட்டில் கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு காமன் பொருள் மாதிரி வந்து ஆயிடுச்சு.
அது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது குரூப் எடுத்துக்கோங்க, அந்த ஆர்ஓ குரூப்னு சொல்கிறீங்க. அந்த ஆர்ஓன்றதுன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தண்ணியை நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் உள்ள அமைச்சோம்னா அதில் வந்து இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா மினரல்ஸையும் சேர்த்து எடுத்துரும். ஸோ இட் ரிமூவ்ஸ் தி இம்ப்யூரிட்டிஸ், அதாவது பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமும் எடுத்துட்டு, அதே மாதிரி இந்த இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில கழிவுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸும் சேர்ந்து எடுத்துரும். அப்போ அந்த சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான மினரல்ஸும் சேர்ந்து போயிடும். அப்போ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு தண்ணி வாட்டருக்கு அப்படியே ஒரு பாடிக்கு அவ்வளோதானே தவிர அதை தாண்டி ஹைட்ரேஷனை தாண்டி அதில் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நேச்சுரலாக அது வந்து ஒரு ஆல்கலினாக இருக்குமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோடியம் பொட்டாசியமில் ஒரு சோர்சஸ் கிடைக்குமா, அதே மாதிரி அதில் டேஸ்ட் இருக்குமா, எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பிளெயினாக ஒரு வாட்டர், ஓகேங்களா, அதில் கிருமி இல்லாத ஒரு தண்ணி, அது நீ சூடு பண்ணாலே கிடச்சிருது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அது பண்ணுறதை வந்துட்டு சோம்பேறித்தனம் நம்ம பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்ஓன்னு ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளே வருது. இதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஜென்ரலாக இந்த ஆர்ஓலாம் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இது மாதிரி நாட்கள் இருக்குல்ல, நான் சொன்னல அந்த சவுதி அரேபியா, UAE இந்த மாதிரி நாட்களில் வந்து இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல்லேருந்து இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாங்க. அப்போ கடலில் இருக்கிற குடிக்க தண்ணியாக மாற்றுற ஒரு ப்ராசஸில் இந்த ஆர்ஓல ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக இருக்குது. அப்போ அங்கே வந்து டீசாலினேஷன் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஆர்ஓ பிளான்ட்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நான் சவுதியில் ஒரு 10 வருஷம் இருந்ததுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்கே வந்து SWCC, சலைன் வாட்டர் கன்வர்ஷன் கார்பரேஷன் கம்பெனியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணால் அந்த கடல் தண்ணியை வந்து சூடு பண்ணும் போது அந்த கடல் தண்ணியிலேருந்து மேலே வர வேப்பர்ஸ் வந்து அதை வந்து திருப்பி ஆர்ஓ கமிச்சு ஆர்ஓவில் திருப்பி இன்ஃபியூர் பண்ணி அந்த மாதிரி கண்ட்ரிக்கு அது தேவை. இப்போ நம்ம ஊரில் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்ஓன்றது வந்துட்டு ஒரு கம்பல்சரி விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து நம்ம ஆஸ் அ டாக்டராக இருக்கிற ஃபேக்ட்ஸ் சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ இதை பண்ணுறேன் நான் என்னன்னா என்ன பண்ணுறது எல்லாம் மாட்டிக்கிட்டு. இப்போ எங்கள் வீட்டில் ஆர்ஓ இல்லைன்னா இருக்குது, ஓகேங்களா. எங்கள் வீட்டில் கேன் வாங்குறது என்ன வாங்குகிறோம், நான் போய் கடையில் பாட்டில் வாங்கி குடிக்கிறேன், கொலையில் குடிக்கலாம் டாக்டர்னா கிடையாது, நானும் வந்து பாட்டில் வாங்கி தான் குடிக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல் ட்ராப்டு. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் நம்மலாம் ட்ராப் ஆகி அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோன்றது தான் வந்துட்டு பதிலாக இருக்குது. இதுதான் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று சூடு பண்ணி குடிக்கிறதுல நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது இடத்துலனா இந்த மாதிரி சூடு பண்ணியே கொடுக்க முடியாதுன்றதுக்காக பெரும்பான்மையாக யூஸ் பண்ணுறது அது கேன் வாட்டர் வாங்கி கவுத்துருவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேனை வந்து 30 முறைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை தாண்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டோட்டலாக பிளாஸ்டிக்ன்ற டாப்பிக்கில் போயிடுது. ஏன்னா இப்போ கேனுன்றது எதால் செய்யப்படுது, பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் நம்பரிங்ஸ் இருக்குது, அதாவது குவாலிட்டி பேஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அந்த 10-20 ரூபா பாட்டில்லாம் நம்ம வாங்குறோம்ல, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. பல பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் அந்த ஒரு பாட்டிலே எடுத்துகிட்டு வந்து தண்ணியை குடிச்சு வச்சுக்கிறாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்காக வாங்குறது இல்லை. அந்த 15-20 ரூபா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் யூஸ் பிளாஸ்டிக் அதிலே போட்டிருப்பான். நீங்கள் அதை க்ரஷ் ஆஃப்டர் யூஸ்ன்னு போட்டிருப்பான் ஒன்று. 2வது என்ன போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் திருப்பியும் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பான், ஓகேங்களா. நீங்களே 3வது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இதெல்லாம் குட்டியாக போட்டிருப்பான். ஏன்னா மக்கள் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிராண்டை மட்டும் பெருசாக போட்டுருவான், இதெல்லாம் குட்டியாக போட்டிருக்கான். அதே மாதிரி 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்துட்டு நீங்கள் வாங்கும் போதே வந்து உடஞ்சிருந்தது இல்லைனா இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயம் வந்துட்டு இந்த பாட்டிலில் போட்டிருப்போம். ஆனால் நம்ம பேச்சுலர்ஸும் சரி, நம்ம வீட்டில் ரொட்டீனாக பண்ணுறவங்க என்னென்னா அந்த தண்ணியை வந்து மெயின் பாட்டிலில் வச்சுருவாங்க. ஸோ எப்போ வந்தாலும் கேன்லேருந்து இந்த தண்ணியில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் ரூமுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு ஆஃப்டர்நூன் குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி. இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து அதில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பிளாஸ்டிக், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பெட் பாட்டில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக்கோட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த பிளாஸ்டிக்கோட லேயர்ஸ்லாம் ப்ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பிளாஸ்டிக்கோட லேயர்ஸ் ப்ரீச் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிளாஸ்டிக்கோட இருக்கிற கெமிக்கல் மேடாக இருக்குல்ல, அந்த பாலி எத்திலின் டெட்ராபிரேட்னு சொல்கிறாங்க, டெட்ராமர்ஸ், அது அந்த டெட்ராமர்ஸ்லாம் வந்து தண்ணியில் கலக்கும் ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பாக்டீரியாக்கள் வந்து ரிசைட் ஆகிறதுக்கு இடம் கிடைக்குது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டி இப்போ நம்ம இந்த டேபிள் இருக்குது, இப்படி இருக்குது, ஒரு 10 தடவை நம்ம இதை வந்து இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த டேபிளில் சின்ன வெடிப்புகள் வரும். அது மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஈஸியாக வெடிப்புகள் வரும். அந்த வெடிப்புகளில் வந்து கிருமிகள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அப்போது அது தெரியாமல் நம்ம குடிக்கும் போது அந்த கிருமிகளை டேரெக்டாக நம்ம வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அதுதான் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கிருமிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளர்றதை தெரியாமல் நம்ம குடிச்சிக்கிட்டு இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து 1 டைம் யூஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம வச்சுக்கணும். ஆனால் இதே கொஞ்சம் வந்து ஹையர் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஹையர் பிளாஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பார்க்கும்போது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், திக்காக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த BPA ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, BPAன்றது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆர்டிகல்ஸ் கூட வந்திருக்கு. என்னன்னா BPAனால வந்து கேன்சர்ஸ் வருது,
தண்ணி வந்து இந்த மாதிரி பிபிஏ கரைக்கிற கெமிக்கல்ஸ் கலந்த தண்ணியை குடிக்கிறதுனால கேன்சர்ஸ் வருதுன்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அந்த வாங்குற பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் பார்க்க வேண்டியது இது பிபிஏ ஃப்ரீயா. பிபிஏன்றது ஒரு கெமிக்கல், ஓகேங்களா, பிஸ்ஃபினால்னு சொல்லுவாங்க. அது ஒரு கெமிக்கல். அது வந்து இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்ன்றது எப்படி மேடம், அது உருவாகிறதுக்கு ஒரு பாலிமர் தேவை, அது ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பாலிமர் தேவை. இப்போ எப்படி டயருக்கு ரப்பர் ஒரு ரா மெட்டீரியலோ, பிளாஸ்டிக்கு இந்த பாலிமர்ஸ் ரா மெட்டீரியல். அந்த பாலிமர்ஸ்லேருந்து தான் நான் சொல்லக்கூடிய அந்த பெட்டுன்னு சொல்லக்கூடிய பாலி எத்திலின் டெட்ராமர்ஸ், அதே மாதிரி இந்த பிபிஏன்னு சொல்லக்கூடிய நான் அந்த பிஸ்ஃபினால், இந்த எல்லாமே வந்து தேவைப்படுது. இப்போ இந்த பிபிஏ கலக்கிறது வந்து சீப்பு. அதனால நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பேர் தெரியாதெல்லாம் அந்த லூஸில் விற்கிறாங்களா பிளாஸ்டிக் பாட்டில் நாங்கள் எடுத்துன்னு போங்க, அவங்க எல்லாமே பிபிஏல செய்கிறதா இருக்கும். அப்போ பிபிஏல செய்கிற பாட்டில் நீங்கள் வாங்கி சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும், தண்ணியில் ஈஸியாக வெடிப்பு வரும். அப்போ பிபிஏ தண்ணியில் கலக்குதுன்னா லாங் டேர்ம் யூஸில் உங்களுக்கு பிரச்சனை, கிட்னி இஷ்யூஸ், கேன்சர்ஸ் இதெல்லாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்புகளில் கிருமிகளும் ஈஸியாக வளரும். அதனால தான் வந்து பாட்டிலில் இன்னொரு விஷயம் நான் போட்டிருப்பான்னா அவாய்ட் சன்லைட் அப்படின்னு போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா, வெயிலில் வைக்காதீங்க பாட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஒன்று சிம்பிள் லாஜிக்கு, சும்மா கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து ஏதாவது வச்சோம்னா உருகுதா இல்லையா, ஓகேங்களா, அப்படின்னு இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் உருகாதா. அப்போ பிளாஸ்டிக் பாட்டில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உருகும், ஓகேங்களா. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து பாட்டிலாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து டிஸ்இன்டெகிரேட் லேயராக டிஸ்இன்டெகிரேட் ஆகும். நம்ம அதை தெரியாமல் அந்த தண்ணியை வந்து குடிக்கிறது ரொம்ப ஆபத்து. நிறைய டைம் யார் இதை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் கார்லேயே தண்ணி பாட்டில் வச்சுட்டு போவாங்க நிறைய பேர், புரியுதுங்களா, காரில் வச்சுட்டு போவாங்க. காரில் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, 11-12 மணிக்கு கார் வெளியே நிற்குது, வெயில் செம்ம வெயில் அடிக்கும். திருப்பி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தாக எடுக்கும்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பான், சூடாக தான் இருக்கும் அந்த தண்ணி, ஆனால் கொஞ்சம் குடிப்பான். இல்லை அந்த தண்ணி அன்றைக்கி நைட்டில் அங்கே இருக்கும், மறுநாள் காலையில் வந்து திருப்பி அந்த தண்ணி குடிப்பாங்க. இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா வந்து அந்த ஹீட் பட்டு அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 30 டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அது 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு டவுட் என்னென்னா, யார் அதெல்லாம் செக் பண்ண போகிறா, புரியுதா நான் சொல்கிறது. இப்போ இங்கே சென்னை சிட்டியில் எடுத்திங்கன்னா எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மக்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதில் நீ 28வது டைம் யூஸ் பண்ணுறியா, இது நீ 29வது டைம் யூஸ் பண்ணுறியா, இது 30வது டைம் யூஸ் பண்ணுறியான்றது செக்கிங்ன்றது தான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளம். அது எந்த அளவுக்கு அந்த நடைமுறையில் வந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அது வந்து அதே மாதிரி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலான்னு ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸாகவும் பார்க்கப்படாது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 30 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கரெக்டு. அந்த கிரேடட் அந்த கேனுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நான் சொன்ன மாதிரி பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆகிறது, கெமிக்கல் வந்து கலக்கிறது, இது எல்லாமே நடக்கும். ஸோ என்னோட பார்வை என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ். என்னோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சோர்சஸ்ன்றது நேச்சுரல் சோர்சஸ் தான், பாயில் பண்ணால் போதும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து 2-3 பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று, நீங்கள் எந்த தண்ணி வாங்கினாலும் ஒரு வாட்டி சூடு பண்ணி குடிக்கிறது நல்லது ஒன்று. ஏன்னா ஆரோ எந்த அளவுக்கு நம்ப முடியணும் தெரியாது, திடீர்னு ஒர்க் ஆகாது அது இதுன்ட்டு ஒன்று. ரெண்டாவது, பிளாஸ்டிக் பாட்டில்ன்றது இந்த 10 ரூபா 20 ரூபா பிளாஸ்டிக் பாட்டிலில் தயவு செஞ்சு தண்ணியை ரொம்ப நாள் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மூணாவது, நீங்கள் வந்து இந்த ரீயூசபிள் பிளாஸ்டிக் மாதிரி வாங்குறீங்கன்னா அது பிபிஏ ஃப்ரீயான்னு பார்த்துக்கோங்க, இது வந்து மூணாவது. இந்த மாதிரி பேசிக் பாயிண்ட்டை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேன்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிஸாக வாங்குங்க, ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் தெரியாத கம்பெனி இருக்குது, என்ன பேர்னே தெரியல, ஓகேங்களா. இந்த அக்வா, அந்த அக்வா, ஓகேங்களா, சில்க் அக்வா, என்னென்னமோ பேரில் வருது, யாருமே தண்ணி கேன்ல பிராண்டே இருக்காது. ஆமாம், நார்மலாக இருக்கும், சில பேரே கூட இருக்காது, அதனால எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு போனால் பரவாயில்ல, ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வருது சார் இந்த கம்பெனி அப்படின்னா, ஏன்னா கேன் வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு, ஓகேங்களா. வாங்குறது வந்து ஒரு நல்ல கம்பெனியாக வந்து வாங்கினீங்கன்னா அவன் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வியாபாரத்துக்கு பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சில கேன்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும், அடி வாங்கி, இந்த சொம்புலாம் சொல்லுவாங்களா, சொம்பு அடி வாங்கியிருக்குன்ட்டு, அது மாதிரி கேன்லாம் பயங்கரமாக அடி வாங்கி தேய்ன்னு தேய்ச்சி கேன் ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ தயவு செஞ்சு தண்ணியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, கூடுதலாக போனாலும் நல்ல குவாலிட்டியாக வாங்குங்கன்றது நம்ம பார்வையாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.